இன்னைக்கு வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் 1ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். நவ் லிசன், யூ ரிச் பீப்புள், வீப் அண்ட் வெயில் பிகாஸ் ஆஃப் த மிசரி தட் இஸ் கம்மிங் அப்பான் யூ. ஐஸ்வர்யவான்கள் என்றால் யார்? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். தன்னுடைய பொருளை நம்பி, பொருள் மீது நம்பிக்கை வைத்து, தனக்காக அதிக சொத்துக்களை சேர்ந்து அதையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஐஸ்வர்யவான்கள். ஆனால் இந்த பொருளை நம்பாமல், அதான் பிஸ்னஸில் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. எனக்கு காலையில் 3 இட்லி தேவை, நம்ம குடும்பத்துக்கே மொத்தமே 20 இட்லி தான் தேவை. 20 இட்லிக்கு சம்பாதிச்சா போகாதா? என்ன பெருசாக கிழிக்க போகிறோம்? 500 கோடி ரூபா இருந்தாலும் 20 இட்லி தான் சாப்பிட முடியுங்க, அதுக்கு மேலே சாப்பிட முடியும். அப்போ எனக்கு 20 இட்லி வேணும்னாலும் நான் கடையில் போய் 2000 இட்லியை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சேன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ, அது மாதிரி தான் இந்த ஐஸ்வர்யவான்கள் அல்லது பணக்காரர்கள் அல்லது செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது வேதம். இப்போ ஒருத்தர் அதே மாதிரி 2000 இட்லியை வாங்குகிறான். நானும் 2000 இட்லி வாங்குகிறேன். சார், நீங்கள் எதுக்கு 2000 இட்லி வாங்குறீங்க? எங்கள் வீட்டில் கொண்டு உள்ளே அமுத்தி வைக்கிறதுக்கு வாங்குகிறேன். நீங்கள் எதுக்கு 2000 இட்லி வாங்குகிறேன்? தெருவில் பசியாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க சார், அவங்களுக்குலாம் 5 இட்லி கொடுப்போம். ஒரு 500 பேருக்கு இன்றைக்கி நாங்கள் அன்னதானம், அதனால் காலையில் 5 இட்லி கொடுப்போம். இவன் தான் உண்மையிலே ஐஸ்வர்யவான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் இட்லியை வாங்கி கொண்டு வந்து நான் வீட்டில் வைக்கிறேன் பார்த்தியா, இவன் சாவான், வீடு நாரி போயிடும். பொருட்களின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் அல்லது தனக்காக பொருட்களை சேர்க்கிறவர்கள் நாசமடைவார்கள். அதான் முக்கியம். நவ் லிசன், யூ ரிச் பீப்புள், வீப் அண்ட் வெயில் பிகாஸ் ஆஃப் த மிசரி தட் இஸ் கம்மிங் அப்பான் யூ. உங்கள் செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்தீர்களே அப்படின்னு தெளிவாக போட்டு. யாருக்கும் எச்ச கையை கூட உதற மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆமாம், எச்ச கையை உதறிட்டா என்ன ஆகும்? அதில் 4 பருக்க போய் 2 காக்கா தின்றுமா. அதனால் எச்ச கையை கூட உதறாமல் செல்வந்தர்கள் இருக்கார்கள். அவங்கள பற்றி சொல்லுது. A magazine advertisement told of the shopping spree of an oil-rich sultan. ஒரு எண்ணெய் வளம் மிக்க எண்ணெய் கிணறுகள்லாம் நிறைய வச்சுருக்காப்புல சுல்தான், அரபு நாடுகளில் இருந்து வந்த ஒருவர் ஷாப்பிங் ஸ்ப்ரீ, கண்ணு மண்ணு தெரியாமல் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார். அதை குறித்து ஒரு விளம்பரம், மேகசின் விளம்பரம் அதை விளம்பரப்படுத்துறது. He purchased 19 Cadillacs, one for each of his wives, and paid extra to have the cars lengthened. He also bought 2 Porsches, 6 Mercedes, a 40 million speed boat, and a truck for hauling it. And to the list 16 refrigerators and $47,000 worth of women's luggage, 2 Florida grapefruit trees, 2 reclining chairs, and 1 slot machine. இவ்வளோத்தையும் வாங்குறார். மொத்தம் 18 பொண்டாட்டியான். 18 பொண்டாட்டிக்கும் ஒரு கார் வாங்கி கொடுக்குறான். அது இல்லாமல் 2 போர்ச்சஸ், 6 மெர்சிடஸ், அப்புறம் $40,000 மதிப்புள்ள ஸ்பீடு போட், அதை இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரக்கு, அப்புறம் 16 ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குகிறான். இப்படி ஏகப்பட்ட ஜாமான, இப்போ $47,000 ஒர்த்துள்ள உமன்ஸ் லக்கேஜ், இப்படியெல்லாம் என்னென்னமோ வாங்கி குமிக்கிறான் மட்டுக்கு. இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் அமெரிக்காவில் வாங்கி அங்கே கொண்டு போய் டெலிவரி பண்ண சொல்கிறோம். All of us are grateful for the good things of life and we would certainly not want to return to primitive conditions. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். சுத்தமான வீடு, நம்ம போயிட்டு வர்றதுக்கு நல்ல சௌரியமான வேகமாக போகக்கூடிய கார், 2 வீலர்ஸ், லைட், ஃபேன், ஏசி, இப்படி எல்லா விதமான வசதிகளையும் நாம் அனுபவிக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு லெட்ரின் பாத்ரூம் கூட இல்லாமல் நிறைய பேர் வாழ்கிறாங்க. நான் நேற்று மெட்ராஸ்க்கு போனேன்ல, மக்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்குன்னு தெரியுது. 1.5 அடியில் ஒரு டாய்லெட் கட்டியிருக்கான். அதில் தான் தொழிலாளர்கள்லாம் காலை கலவரம் முடிக்கிறாங்க. ஏன் தொழிலாளர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லையா? ஏன் சென்னையில் இருக்கிறவங்களுடைய மனநிலை இப்படி மாறி போச்சு? எல்லாம் சைக்கோவாக மாறிட்டாங்க போல.
14 அடியில் ஒரு பாத்ரூம் அகலத்தில் கட்டி 3 அடி நீட்டத்துக்கு வச்சுருக்கான். அதுக்குள்ளே லெட்டின் கிளாசெட் வச்சுருக்கான். அந்த கிளாசெட்டோட அகலம் மட்டும்தான் அந்த பாத்ரூம் ரூமோட சைஸே இருக்குது. அடிமைகளையும் இந்த ஜெயிலில் இருக்கிறவங்களையும் போடுற மாதிரி பண்ணி வச்சுருக்கான் மெட்ராஸில். ஏன்னா நிலத்தோட விலை வந்து கூடி போச்சான். ஆனால் இவனுக்கு வீடு எப்படி இருக்குது? பெட்ரூம் மட்டும் 40 அடிக்கு 40 அடி பெட்ரூம். 40 அடி நீட்டத்துக்கு ஒன்று கை காலை பரப்பிட்டா படுக்க போகிற? இன்னொருத்தன் எவனாவது வந்து படுத்து கிடப்பான். மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூம்லேயும் நீ படுப்ப? பொதுமக்களுக்கு தேவையான ஒரு லெட்ரின் வைக்கிறதுக்கு மனசில் இடமே இல்லை. அது மாதிரி தான் நடக்குது. அதனால் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற வசதி வாய்ப்புகளை நாம் எல்லாரும் பயன்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்பது தான் கிறிஸ்தவம். அதுதான் தேவை. விருப்பம் என்ன இருக்குது? எல்லாம் எனக்கு மட்டும்தான் வேணும்னு விருப்பம் இருக்குது. எல்லாம் எல்லாருக்கும் வேண்டும் என்று நினைப்பது தான் சோஷியலிசம். அறிஞர் அண்ணா அதான் சொன்னார், பெரியார் அதான் சொன்னார், அம்பேத்கர் அதான் சொன்னார், கலைஞர் அதான் சொன்னார். ஆனால் எனக்கு வேணும்னு 5000 கோடி சொத்து சேர்த்து வச்சது யார்? செருப்புகள் மட்டும் 1500 ஜோடி. ஏன் அப்படின்னா மனநிலை தான். ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குது? செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அப்படியே உழன்று என்னென்ன மனசெல்லாம் அப்படியே இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது ஃபுல்லாகவே சுயநலமாகவே யோசிக்க ஆரம்பிச்சிருது. சுயநலமாக யோசிப்பவர்கள் தான் நண்பர்களாக இருப்பார்கள். ஒட்டு மொத்தமும் அழிஞ்சு போகும். ஆனால் நமக்கும் அதுக்காக பணம் எல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. எங்கள் சித்தப்பா என்கிட்ட அதான் சொன்னார். ஐஸ்வர்ய பொருள் மீது நம்பிக்கை வைக்காத, பிச்சைக்காரனாகவே இரு. தெரியாதனமாக ஒரு டேபிள் சேர் வாங்கிட்டு வாங்கி வீட்டில். கிறிஸ்தவ போதகம் பண்ணுற வெண்ணைங்க எப்படி இருக்காங்க பாரு. ஒரு தகர முன்னாடி ஆஃபீஸ் டேபிள்லாம் தகர டேபிள் இருக்கும்ல, அந்த டேபிளும் அந்த மடிக்கிற இரும்பு சேர் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மடிக்கிற மாதிரி இரும்பு சேர் இருக்கும். தகரத்தில் பார்த்துறீங்களா? இப்படி மடிக்கிற மாதிரி இருக்குது. 2 தகரம் போட்டிருக்கும். மேலே ஒரு தகரம், கீழே ஒரு தகரம், அப்படியே பைப்பு வச்சு வளைச்சிருக்கு. அப்படி மடிச்சிட்டா குச்சி மாதிரி ஆகிடும். இந்த சேரையும் இந்த டேபிளையும் எங்கள் அப்பா வந்து இந்த அப்போல்லாம் வந்து ஹையர் பர்ச்சேஸ்னு உண்டு. இப்போ தவணைகள் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஹையர் பர்ச்சேஸ்னு பேர். இப்போ இஎம்ஐன்னு மாற்றிட்டான். அதில் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துட்டார். 350 ரூபா 2 சேர்ந்து. மாதம் 15 ரூபா கட்டணும். அதில் வாங்கிட்டு வந்து போட்டவுடனே எங்கள் சித்தப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். அவருக்கு அவ்வளோதான், வயிறெல்லாம் கலக்கிடுச்சு. ஐயோ, இப்படி உலகப் பொருள் மீது ஆசை வச்சு இதெல்லாம் டேபிள் சேர்லாம் வாங்கிட்டீங்களே, இது கர்த்தருக்கு விரோதமான பகை. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு முழத்துக்கு போதகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த ஆள். அவன் வீட்டில் போய் பார்த்தா ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, கதவை போட்டுக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் உள்ளே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது 90s. எப்படி பொய்யான போதகங்களை செய்கிறார். மனிதர்களை இன்னும் மோசமான நிலைக்கு போவதற்காக கிறிஸ்தவ பாதிரியார்களும் போதகர்கள் கேடுகட்ட நிலை. அப்படி அல்ல. உங்களுக்கு செல்வம் நிறைய சேரணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் போயிடுவாரா? ஆண்டவர் ஆசீர்வதிச்சா அவங்களுக்கு செல்வம் வருமா வராதா? அப்போ வானத்தையும் பூமியும் அத்தனை செல்வங்களையும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர் எப்படி உங்களை செல்வந்தர்களாக இல்லாமல் போவார்? இந்த வசனத்தை போதிப்பான். செல்வந்தர்களே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் நாசமாக போவீர்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நமக்கு பிரசங்கம் பண்ணுவான். அடா முட்டாப்பையில அது கிடையாது. இங்கே தான் சொல்கிறார் பார், ஆல் ஆஃப் அஸ் ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தி குட் திங்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் வி வுட் சர்டன்லி நாட் வாண்ட் டு ரிட்டர்ன் டு த பிரைமேட்டிவ் கண்டிஷன். ஆதிகால மனுஷன் மாதிரி வாழ முடியுமா? போய் காட்டிலையும் மலையிலையும் படுத்துக்கிட்டு அப்படியே தெரிய முடியுமா? சட்டை போடாமல் புளித்தோலை தூக்கி மேலே போட்டுட்டு ஆணு மண்ணு அரைக்கூட ஆடையோடு போக முடியுமா? நமக்கு உயர்ந்த ரகமான உடைகள் வேண்டும், நாகரிகம் வேண்டும், கல்வி வேண்டும், எல்லா விதமான நவீன வசதிகள் வேணும், செல்ஃபோன் வேணும், ஏரோப்ளேனில் பயணம் பண்ணணும். உலகத்தில் இருக்க அத்தனையும் பிள்ளைங்க அனுபவிக்கணும் தான் எந்த நல்ல அப்பாவும் விரும்புவார். உங்களுடைய பரமபிதா இதை விட அதிகமாக கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆனால் பொருள் பெருகினால் உங்கள் மனதை அதன் மேல் வையாதிருங்க. நீங்கள் வந்து ஒரு மேனேஜராக ஆக்ட் பண்ணணும். உண்மையுள்ள உக்கிரானக்காரன். யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் மேனேஜர். வரக்கூடிய கம்பெனி சொத்துக்களை எல்லாம் அடுத்த ஊழியர்களுக்கு நிர்வகிக்கணும். இதுதான் உங்களுடைய வேலை. எல்லா கம்பெனி 500 கோடி ஒதுக்கியிருக்கு பெரிய கம்பெனிக்கு, ரிலையன்ஸுக்கு. அங்கே இருக்கிற சிஇஓ எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டா எப்படி? அது கீழே இருக்கிற ஊழியர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதான் நம்முடைய வேலை இல்லையா? இந்த உலகத்திலே தேவன் நமக்கு பல சொத்துக்களை கொடுக்கும்போது அது எல்லாருக்கும் பயன்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பட் தேர் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது, அங்கே இருந்து குறைந்து போக ஆரம்பிக்கிறது. டெல் மீ,
வாட் thou dost need set a quaker to his neighbor. ஒருத்தர் கேட்டார், சார் உங்களுக்கு உள்ளபடியே என்ன தேவை அதை சொல்லுங்கள். அண்ட் ஐ வில் டெல் தி ஹவு டு கெட் அலாங் வித் இட். அதை எப்படி நீங்கள் எடுத்து செல்வது அல்லது பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நான் உங்களிடம் சொல்கிறேன் என்றார். த ரிச் மென் ஜேம்ஸ் addressed were feeling themselves on their riches and starving to death. இந்த ஜேம்ஸ் யாருக்கெல்லாம் அந்த போதகம் பண்ணிடுறாரோ, இந்த பணக்காரர்களிடத்திலே போய் போதகம் பண்ணினார். அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, அவங்களுடைய செல்வங்களிலும் அவங்களுடைய வளங்களிலுமே நம்பிக்கை வைத்து தங்களுடைய ஆத்மாவை சாகடித்து கொண்டிருந்தார்கள். த கிரீக் வேர்ட் டெஸ்கிரைப்ஸ் கேட்டில் பீயிங் fattened ஃபார் த ஸ்லாட்டர். கிரேக்கில் ஒரு பழமொழி இருக்கான். இன்றைக்கி நம்ம நாட்டு பகுதியை எடுத்துக்குவோம். பிராய்லர் கோழிக்கு நல்ல சாப்பாடு போடுவாங்க. 45 நாள் பிராய்லர் கோழியை வளர்க்கணும். எங்கள் அண்ணன் சொல்லுவான், எவ்வளோ வேகத்தில் நீங்கள் கோழியை வளர்க்குறீங்களோ வெயிட் கெயின், ஃபுட் வெயிட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். நீங்கள் அந்த இப்போ மீனெல்லாம் எங்களை வளர்க்குறோம்ல சார், 1.25 கிலோ நீங்கள் ஃபுட் கொடுத்தீங்கன்னா 1.25 கிலோ வெயிட்டு ஏறும் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 100 கிராம் போட்டுக்கிட்டே போவாங்க. மொத்தம் 1500 மீன் இருக்குன்னா 1500 × 100 கிராம் டெய்லி ஃபீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு மீனுக்கும் இத்தனை கிலோ போட்டிங்கன்னா இவ்வளோ வெயிட் ஏறும் அப்படின்னு ஒரு வெயிட் ஃபுட் ரேஷியோ அப்படின்னு இருக்குது. அது மாதிரி பிராய்லர் கோழிக்கு என்ன பண்ணுவான், போட்டு தீனியை போட்டு வளர்ப்பான். கொள்ளுன்னு இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? லெக் பீஸ் வாங்கி இவங்க கடிச்சு திங்கிறது தான். அதே மாதிரி தான் கிரேக்க பழமொழி சொல்லுது, கேட்டில் பீயிங் fattened ஃபார் த ஸ்லாட்டர். ஆஸ்திரேலியாவிலலாம் போய் பார்த்தீங்கன்னா பீஃப் தான் ஃபுல்லாக சாப்பாடு. ஆஸ்திரேலியா மாடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1.5 டன் 2 டன் இருக்கும், யானை மாதிரி. அதை என்ன பண்ணுவான், சப்பையை கிழிச்சிருவான். நான் பாட்டு வச்சு ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுக்கு தான் மாடை வளர்க்குறான். எதுக்கு? இவன் திங்கிறதுக்கு. அதே மாதிரி பணக்காரர்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் சேர்த்து கொழுன்னு எதுக்கு இருக்கான்? அழிந்து போவதற்குத்தான். லக்ஸரி ஹேஸ் எ வே ஆஃப் ரூயினிங் கேரக்டர். செல்வம், பணம், ஆடம்பரம் வந்த உடனே என்ன ஆயிடுது, நம்முடைய குணம் கெட்டு சீரழிந்து போகிறது. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு விதத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அப்படியே நாமே என்ன பண்ணிடுறோம், அடிமையாக மாறி அதுக்கு போதைக்கு அடிமையாகிற மாதிரி அதையே பணம் 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 சேர்த்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் வாயை பிளந்துடுறான். எவ்வளவு சம்பாதித்த உன்னுடைய பணத்திலே நீ என்ன அனுபவித்திருக்கிறாய் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்காக என்ன பண்ணுறது, பணம் சம்பாதிக்க இருக்க முடியும் போடா. நம்ம சர்ச்சிலே நேற்று அதான் ஐயா பேசும்போது என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது தான் கிறிஸ்துவம். எதிலே ஊனமுற்றவர்கள்? கை கால் ஊனமுற்றவர்களா, மனநிலையில் ஊனமுற்றவர்களா, உடல் அளவிலே காது ஊனமுற்றவரா, கண் ஊனமுற்றவரா? அதல்ல. இன்றைக்கி 99.9% கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க? மன வளர்ச்சியிலே ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள். தங்களது திரளான ஐஸ்வர்யத்தை நம்பி இல்லையா, அவருடைய ஆத்ம மீட்பு அருமையானது. இப்படி கெட்டு போகிறவர்களை ரட்சிக்கும்படியாக அதான் போட்டிருக்கு. ஒரு 8ஆம் வசனமோ 9ஆம் வசனமோ போட்டிருக்கிறது. அப்படி சாகிற ஒருவனை மீட்பது மிகவும் அற்புதமானது. மரணத்திலிருந்து ஒருத்தனை எப்படி காப்பாற்றுவது? தன்னுடைய திரளான ஐஸ்வர்யத்தை நம்பி அதிலே போய் சாக போகிறான் ஒருத்தன். அவனை நீ காப்பாற்றுறேன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றவன் அவனை திருப்பினால், கெட்டுப்போன மார்க்கத்தின் வழியில் என்று பாவியை திருப்புகிறவன் சாக போகிற இடத்திலிருந்து அவனை காப்பாற்றி திரளான பாவங்களை மூடுவான் அப்படின்னு சொல்லி போட்டு, தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தை நம்பி உலகத்திலே அழியப் போகிறவர்களை நீ காப்பாற்றுவாய் என்றால் அது மிகப்பெரிய விஷயம். இஃப் வி மேட்ச் கேரக்டர் வித் வெல்த் வி கேன் ப்ரொடியூஸ் மச் குட். நம்முடைய குணத்தையும் நம்முடைய செல்வத்தையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கும்போது, பொருத்தி பார்க்கும்போது. பட் இஃப் வி மேட்ச் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் வித் வெல்த் த ரிசல்ட் இஸ் சின். தேவனுடைய குணாதிசயத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிற செல்வத்தையும் ஒன்றாக சேர்க்கும்போது அநேக குடும்பத்தை நீங்கள் வாழ்வழிக்க முடியும். இப்போ நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், ஒரு 100 குடும்பத்திற்காவது நாம் நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு உங்களால் ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியும்? இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க, எத்தனை லேபர் சார் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க, எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க? 1,40,000 பேர் எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இப்போ ரிலையன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ 20 லட்சம் பேருக்கு சம்பளத்தை கொடுத்து 20 லட்சம் குடும்பத்தை காப்பாற்றுவது யார்?
தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க கேட்டீங்கன்னா 17 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. அதை தாண்டி ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆள் எனக்கு 4 இட்லி போதும் சார், ஆளை விடுங்க, பேசாமல் நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு இருந்தானா எப்படி வித்த 20 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்? அப்போ எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, இறைவன் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையிலே நான் பயன்படுத்துவேன். அதான் இயேசு சொன்னார். 5 தாளந்தை ஒருத்தர் வாங்கிட்டு போனான். என்ன பண்ணான்? 5 தாளந்தை 10 தாளந்தாக மாற்றினான். ஒருத்தர் 2 தாளந்தை வாங்கிட்டு போனான். டேலண்ட் அப்படின்னு பேர். 2 திறமைகளை அவனுக்கு கொடுத்தார். அந்த 2 திறமைகளை வைத்து அங்கே என்ன பண்ணான்? 4 திறமைகளை உருவாக்கி பல ஆயிரம் பேருக்கு உதவி செய்தார். ஒரு டேலண்ட் வாங்கின, ஒரு தாளந்தை, ஒரு திறமையை வாங்கின என்ன பண்ணான்? கொண்டு போய் என்னத்துக்கு போதும், சும்மா கண்ட நாய்க்கு நாயை வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மண்ணுக்குள்ளே போய்ச்சி வச்சுட்டான். அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு வெளுவெளுன்னு வெளுத்தாங்க இல்லையா? இறைவன் உங்களுக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த திறமைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த திறமைகளாம் எனக்காக பயன்படுத்தி எனக்கு சொத்து சேர்த்து எனக்கே வச்சுக்க வேண்டாம், அடி செம்மையாக இருக்கும். அதான் அவர் சொல்கிறார், செல்வந்தர்களே நீங்கள் அழிந்து போவீர்கள். எதுக்கு? உங்களுடைய சுயமான செல்வத்தை நம்பி நீங்களே வச்சுக்கிறீங்களா? இந்த சமுதாயத்திற்கென்று நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சார் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுங்க சார், ஒரு 100 பேருக்கு வேலை கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுங்க, கல்வி கற்க முடியாத பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுங்க, இப்படி இறைவனின் தொண்டாற்றுங்கள். இதுதான் இறைவனின் தொண்டு. இறைவனின் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்பவர் ஒருவர் இருக்கிறார், அவரை நம்புங்கள், எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுங்க, இதெல்லாம் இறைவனின் தொண்டு அல்ல. இயேசு அதை குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னார். ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி வானத்துக்கும் பூமிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் உலகத்தையே சுற்றி வரீங்க, ஆனால் உங்கள் மார்க்கத்தான் ஆக்கிய பின்பு அவனை முன்பிலும் அதிகமாக பிசாசின் பிள்ளையாக்குகிறீர்கள்னு இயேசு சொன்னார். இயேசு ஒரு நாளும் என்னுடைய மதத்துக்கு மாற்றுன்னு சொல்லவே இல்லை. உங்களுடைய நல்ல நடத்தையை பார்த்து ஒருவர் உங்கள் வழியிலே நடந்தால் அவரை தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். அவ்வளோதான். நீ நல்லவனாக இரு, நீ நல்லவனாக நட, உன்னுடைய நடக்கையை பார்த்து மற்றவர்கள் வருவார்கள். இதான் சொன்னார். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். Something to ponder today. In what ways do you struggle with self-indulgence? எந்தெந்த விதங்களிலெல்லாம் சுயநலத்தோடு நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு தான் எல்லாம் வேணும்னு எப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது மிகப்பெரிய கேடு. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய நலத்தை பார்க்காமல் மற்றவனுடைய நலத்தை பார்க்க வேண்டும். அதான் பேதுருவும் சொல்கிறாரு, பவுலும் சொல்கிறார், ஒவ்வொருவனும் பிறனுடைய தனக்கானதே அல்ல பிறனுக்கானதே நோக்க கடவன். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம படித்தோம். இதுதான் கிறிஸ்தவம். 2 பேர் இருக்காங்க, நீ என்ன பண்ணுற, அன்றைக்கி ரோட்டரி கிளப்பில் போகிற தடி மாடு மாதிரி வந்து மேலே மோதிட்டு போய் இட்லி எடுத்து தின்ட்டு போகிறான். என்னையா இட்லி கிடைக்காமையா போகுது? கிடைக்க தான் செய்யும். எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க மேலே வந்து இடிச்சிட்டு போகிற என்ன விஷயம்? இல்லை இட்லி திங்கணும், எனக்கு பசிக்குது. அப்போ மற்ற எவனுக்குமே பசிக்காதா? இது குணம் அல்ல. சார் எடுத்துக்கோங்க, வாங்க அது ஒரு 2 எடுத்து வச்சுருந்தாங்க சார், நீங்கள் சாப்பிடுங்க. இப்படி கொடுக்கறது தான் தனக்கானதே இல்லை பிறனுக்கானதை தேட கடவன். இதுதான் கிறிஸ்தவம். இந்த மாதிரி ஒரு குணத்திலே நீங்கள் வளரணும். சுயநலமாகவே இருக்கக்கூடாது. அப்பொழுது தேவன் அளவிட முடியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பான். அப்போ 5 தாளந்தை 10 தாளந்தாக மாற்றலாம். அப்போ 10 தாளந்து மாற்றினவங்க என்ன பண்ணார்? அதை ஒன்றை பிடுங்க, அதை கொண்டே அவன்கிட்ட கொடு. ஏங்க ஏற்கனவே அவன்கிட்ட 10 இருக்குங்க, கூடியா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஏற்கனவே 10 வச்சுருக்கான், அவனுக்கு இன்னும் கொடுப்பீங்களாக்கா? இல்லை, அவனுக்கு மனசு இருக்கியா? மனது உள்ளவனுக்கு எல்லா செல்வமும் கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசு தன்னுடைய சொந்த வாயை நான் சொன்னேன். உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். மனசு இருந்தால் தான் ஆசீர்வதிக்கப்படுங்க. பிறருக்கு உதவும். அதான் அந்த ரஜினி பாட்டு கூட வரல, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். இதான் பைபிள் சொல்லுது. மற்றவர்களுக்காக வருத்தப்படுவன், மற்றவர்களுக்காக மற்றவருடைய வேதனையை பகிர்ந்து கொள்பவன், அவன்தான் மனிதன். அவனைத்தான் இறைவன் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? எல்லைகளே இல்லாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? என்னங்க எனக்கு ஒன்றுமே வேணாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போய் மக்கள் கஷ்டப்படுறவங்க சாப்பிட்டுட்டுங்க, எனக்கு நான் இன்னும் என்ன பண்ண போகிறேன் போய். அவனுக்கு நல்ல அறிவு வந்துடும். இந்த உலகத்தின் அளவு இவ்வளோதான் அப்படின்னு அறிவு வந்துடும். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ், இதுதான் விருப்பங்களும் தேவைகள். நமக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். எனக்கு இது வேணும், 18 கார் வேணும், 50 இது வேணும், மேலே திறக்கிற மாதிரி கார் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் தாத்தா சொத்தெல்லாம் அடித்து என் அண்ணன் தம்பியெலாம் ஏமாற்றிட்டு போய் நான் கார் வாங்கன்னு வாங்கலாம். இது விருப்பங்கள். தேவைகள் உள்ளபடி என்ன? இறைவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு
அதனால் ஆசீர்வதிக்கப்படுவது. இதில் உனக்கு நிம்மதி இருக்கும் எப்பயுமே மனதில். இறைவனுடைய வழியிலே நீங்கள் நடப்பீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் இன்றைய சிந்தனை. சரியா?